ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 3.1 ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸில் XYZோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஒர்க்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, கிவன் கொஷினை வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்து எழுதிக்கணும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு தெரியுதா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஆட் பண்ணும்போது இந்த +y -y கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்திருக்க இந்த புது ஈக்குவேஷனை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஆட் தான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸு இசட் இந்த ரெண்டு டேர்ம் வச்சு தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் வச்சு நான் இன்னொரு புது ஈக்குவேஷனை வந்துட்டு உருவாக்கணும். அதுக்கு இங்கே வேல்யூஸ் பாருங்கள். நம்ம வந்துட்டு பார்க்கும்போது எந்த ரெண்டு வேல்யூ ஈஸியாக கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே -2y இருக்கா, இந்த ஈக்குவேஷனோட நான் 2 மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு +2yன்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனு. இப்போ இதை அப்போ ஆக்சுவலாக அப்போ நமக்கு இது வந்திருக்க இந்த புது ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 5ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கேன்சல் ஆயிருங்களா? எதனால்? டிஃப்ரெண்ட் சைனு பட் சேம் டேர்ம்ஸ், அதனால் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங்கை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது புதுசாக கண்டுபிடிச்சது, இது வந்து 6th ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு இந்த ஈக்குவேஷனும் எக்ஸு இசட்டுங்கிற ரெண்டு டேர்ம் மட்டும் வச்சு வந்திருக்கு. இதில் இருந்து ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணணும், எது பெருசு அப்படின்னு. அப்போ இந்த 6th ஈக்குவேஷன் தானே பெருசாக இருக்குது, 26 தான் 14 விட பெரிய நம்பர். அதனால் ஈக்குவேஷன் 6லேருந்து ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இது. இப்போ இது 6th ஈக்குவேஷன், இது 4th ஈக்குவேஷனு. சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே ஃபுல்லாக சைன் மாறும். இவ்வளோ நாள் அடிஷனில் பார்த்தோம், அதை அப்படியே பண்ணிட்டோம். இப்போ இதுவும் மைனஸ்னு மாறும், இதுவும் மைனஸ்னு மாறும். அப்போது +3x -3x கேன்சல் ஆயிடுச்சு. 5ல் 2 போனால் 3, அந்த இசட் அப்படியே இருக்கும். 26ல் 14 போச்சுன்னா 12. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இங்கே பாருங்கள், இந்த இசட் கூட வந்து 3 வந்து மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இந்த மல்டிப்பிளில் இருக்க 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் ஆயிரும். அப்போது 1 3 3 4 3 12. அப்போ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, z = 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளோட 4th ஈக்குவேஷன் என்னது, இந்த 3x + 2z தானே 4th ஈக்குவேஷன். இதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, 2 × zக்கு பதிலாக 4. அப்போ 4 2s 8. இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், 3x = 6ன்னு கிடைக்குமா? இதுவும் சேம் பேட்டர்னு. இப்போ எக்ஸு கூட இந்த 3 மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா 6/3 ஆகும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 1 3 3 2 3 6, அப்போ 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும் அண்டு இசட் வேல்யூ தெரியும், இன்னும் ஒய் தான் தெரியலை. இந்த ரெண்டையும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், இதில் எக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ தெரியும், இந்த ஒய்யை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதில் கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸு இசட் ரெண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 4 2 கூட்டினா 6. அப்போ நமக்கு எப்படி ஆகும், இந்த இடத்துல y + 6 அப்படிங்கிறது y = 5 -6. இந்த +6 இந்த பக்கம் வந்தால் -6. ரெண்டும் வேறு வேறு சைனாக இருந்துச்சு அப்படின்னா கழிச்சு அந்த பெரிய நம்பரோட சைன் போட்டுப்போம். அப்போ 6ல் 5 போனால் 1, பெரிய நம்பரோட சைன் மைனஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இதுதான் வந்து கிவன் கொஷின். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்க +4 இதெல்லாம் வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இது வந்து எனக்கு பெரிய பேராக இருக்குது, 1/x இதெல்லாம். இதுக்கு வந்து நான் சின்னதாக a அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இங்கே நேம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள், இது 2/z அப்படின்னா 2c + 3aன்னு வரும். பட் நமக்கு எப்போவுமே a அடுத்தது தான் c, அதனால நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு
இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். அண்ட் ஈக்குவேஷன் 2ல் வந்துட்டு 2ஓட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து b மைனஸ் சி அப்படின்னா 2b மைனஸ் 2cன்னு வரும். பட் இதை வந்து நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்கனால இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸு கேன்சல் ஆகிரும். இப்போ நார்மலாக a மைனஸ் 2c இதை ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சேம் சைன் அப்படின்னா ஆட் பண்ணி அந்த சைன் போட்டு போடலைங்க. இப்போ நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ண இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் ஆல்ரெடி இருக்க ஈக்குவேஷன் 3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4a = 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் a = 2. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் மல்டிப்பிளில் இருக்க 4 இந்த பக்கம் வந்து டிவைடில் ஆயிரும். அப்போது a = 8/4. ஸோ which is equal to 2. 1 4s are 4, 2 4s are 8 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. a மைனஸ் 2c = -6 இருக்கா. இப்போ நான் a வேல்யூ வந்து இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த கண்டுபிடிச்ச a வேல்யூவை வந்து நான் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து மாறிடும். அப்போ இந்த பக்கம் இருக்க +2 இந்த பக்கம் தான் -2 ஆயிரும். நார்மல் கேன்சலேஷன் தான். இப்போ c = -8 டிவைடட் பை -2ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4 2s are 8. அப்போ c = 4ன்னு சால்வ் பண்ணிட்டோம். வந்து நம்ம c = 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அதை வந்து நான் இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு b மைனஸ் சிக்கு பதிலாக 4ன்னு இருக்கும். ஸோ இந்த -4 இந்த பக்கம் வந்து +4 நார்மல் அடிஷன். அப்போ நம்ம அவ்வளோதான் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம உண்மையான நேம்க்கு வந்து வந்தாலும் வேல்யூ கண்டுபிடிக்கணும் XYZக்கு. அப்போது நம்ம எப்படி எடுத்திருக்கோம் 1/x = a அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ x = 1/a அப்படின்னு சொல்லிட்டு மாறும். கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/aக்கு பதிலாக 2, b வேல்யூ வந்து 3, c-ஓட வேல்யூ 4. அப்போ இதுதான் ரியல் XYZ வேல்யூ. எப்படின்னா இப்போ வந்து x = 1/a அப்படின்னா a இந்த பக்கமும் x இந்த பக்கம் மாற்றிக்கணும்னா a = 1/x. இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள். இது ஒரு மாதிரி ஈக்குவேஷன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள் இதில் இந்த x + 20யும் 2z + 5 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கா. இதை ரெண்டையும் நான் ஃபஸ்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது நம்பரெல்லாம் ஒரு பக்கம் வேரியபிள்ஸ் இருக்க டேர்ம்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் இதையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது இது பாருங்கள் /2 அப்படிங்கும்போது நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போதுன்னா இந்த 2வை இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 ஆயிரும். கீழேயும் 2 கிடைக்கும். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ் மல்டிபிள். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் அந்த 2வை அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூ 2 × 2z அப்போது 4z இந்த ப்ளஸ் டேர்ம் அப்படியே இருக்கும். 2 × 5 10. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் இந்த இசட் வேல்யூ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்த 2 டேர்மும் இதோட கம்பேர் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்க இந்த டேர்ம் எடுத்து இதோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ நான் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் வேல்யூ வந்து உள்ளே ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இது ஒய்க்கும் சரி இசட்க்கும் சரி மைனஸ்னு மாறும். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது என்னோடய தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து நம்ம XYZ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டுபிடிச்ச தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா போத் சைட்ஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து சைன் வந்து மாறுங்களா. டிஃப்ரெண்ட் சைனுங்கிறனால கேன்சல் ஆயிரும். இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது 315 + 10 அப்போ அதனால் 325. நெக்ஸ்ட்டு 325 வந்துட்டு 13ஆல் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 25 வரும். ஸோ எனக்கு இது வந்து டேபிள்ஸு. ஓகேங்களா. இல்லை நீங்கள் நார்மல் டிவிஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். z = 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை வந்து நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த y வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. அப்போ z = 25 × 3 அப்படின்னா அப்போ நமக்கு இங்கே 25ன்னு ஆயிரும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 75. அப்போது 3 × 25 வந்து 75. இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா y = 105 - 75. ஏன்னா இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ். அப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன x வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் x வேல்யூ இருக்குது. அப்போ z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் x கண்டுபிடிச்சிடலாம். அப்போ z = 25 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் இந்த பக்கம் இருக்க வேல்யூஸ் வந்துட்டு இப்போ x = -15 இந்த பக்கம் இருக்க -50 இந்த பக்கம் போனால் +15 ஆயிரும். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 35 பெரிய நம்பர் வந்து 50 அதோட சைன் ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் வந்து +35.